ஹாய், வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் அவரைக்காய் பொரியல் முட்டை போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவரைக்காய் நான் இங்கே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, 2 நாட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், கடலை எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ கட் பண்ண தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சு அவரைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி சேர்க்குறேன். 1/2 டம்ளர் தண்ணி தான். ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப வெந்துடும் அவரைக்காய். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே வேக்காடு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேக்காடு நல்லா வெந்துடுச்சு. தண்ணிலாம் நல்லா சிண்டிடுச்சு. இங்கே நாட்டு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை இங்கேயும் ஒரு முட்டை இங்கேயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேகிற அளவுக்கு. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், கொஞ்சமாக கலரி விட்டேன். இங்கே பாருங்கள், முட்டை அவரைக்காய் எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவரைக்காய் பொரியல் முட்டை போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுவும் எங்கள் அம்மாவோட மெத்தட் தான். அவங்க தான் சொன்னாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.